வெல்கம் டு கேகே த கேம் பிளேயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமோட பேர் என்ன, பயோமேக்ஸ் பாய். இந்த கேமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேம் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது வெல்னஸ், அப்புறம் வீட் ஃபீல்டு, அப்புறம் ஐஷீட். மொத்தம் 3 ஃபீல்டு இருக்குது. இது ஒன்றுக்குள்ளேயுமே மொத்தம் பார்த்திங்கன்னா 30 லெவல்ஸஸ் இருக்குது. ஒன்றுமே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாகவும் இந்த மாதிரி ஜாலியாக இந்த மாதிரி ஃபன் போகும். இதோட கான்செப்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ சப்பே டெம்பிள் ரன் இந்த மாதிரி நம்ம கேம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் போயிட்டே இருப்போம். இப்போ இடையில ஏதாச்சும் ஒரு அனிமலோ ஏதாச்சும் யாராச்சும் பிடிக்கிறது, இப்போ சப்பையில் துரத்திக்கிட்டே போவோம். மாட்டிக்கிட்டோன்னா அது ஒரு த்ரில்லாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்போம் கண்டினியூவாக. அதே மாதிரி தான் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாமே. ஒரு ஃப்ரீயாக இருக்க டைம்லேயோ இல்லை இப்போ நமக்கு எதாவது கேம் விளாட்ணும் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த கேமை நம்ம விளாண்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவன் விளாண்டு காமிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, டேப் டு ஜம்ப் இன் த ஏர் டு சேஞ்ச் த லேண்ட் ஃபீல்டு. இப்போ ஜம்ப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இது யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கோ இன்க்ரீஸ் த ஸ்பீடு, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஏரோஸ் இந்த ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் புஷ்ஷம்பில் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் கொஞ்சம் வேகமாக போகும். ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ பொறுமையாக இப்போ போதா, இப்போ வேகமாக போகும்போது இப்படி ஜம்ப் பண்ணிக்கலாம், இப்படி போயிட்டு இப்படி போய்க்கலாம். திரும்ப இப்போ இது ஒரு செக் பாயிண்ட். நம்ம ஒரு வேளை நீங்கள் இப்போ தோற்றா கூட அந்த செக் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இப்போ ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்கும். மேலே நீங்கள் எந்த கண்ட்ரியில் வரீங்க அப்படின்னு வந்து கரெக்டாக போயிருக்கணும் நண்பா. அந்த பச்சை இது அந்த போட்டிருக்கலாம், அந்த க்ரீன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் நண்பா. இல்லை வர்றதுக்கெல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், இப்போ ஜாலியாகவும் இருக்கும் நண்பா. இப்போ இந்த மாதிரி ஸ்கேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சைக்கிளில் உண்மையாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஜம்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எண்ட் பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு லெவல்னால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், போக போக வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பார்க்கறத கொஞ்சம் சின்னதாக குழந்தை கேமாக இருக்கும், ஆனால் போக போட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து லெவல் 2. இப்போ இந்த மாதிரி காளமாடு இந்த மாதிரி குறுக்கால என்னென்னமோ ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தோற்றிங்கன்னா செக் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தோற்றிட்டிங்கன்னா இப்போ செக் பாயிண்ட்லேருந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் விளாண்டு போகிற மாதிரி இருக்கும் நண்பா. இது எண்டு பாயிண்ட் நண்பா. இந்த மாதிரி ஒரு டைப்பும் ஒரு மாதிரி இருக்கும் நண்பா. ஆக்சுவலாக வந்து சரி இதோட அந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தம் நம்ம 2 இது விளாண்டு காமிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருக்கு. ரெண்டாவதில் வந்து அந்த இதெல்லாம் வரல, ஏன்னா ஃபுல்லாக இதுவும் நீங்கள் அந்த கப்பை எடுத்தால் மட்டும்தான் அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும். இப்படியே நீங்கள் ஒன்று கண்டினியூவாக கொண்டு போனீங்கன்னா ஃபுல்லாக அங்கே இது வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு இதுலேயும் ஒன்று இருக்கும். இது நீங்கள் முடிச்சுன்னா செகண்ட் வந்து விட் ஃபீல்டு ஓப்பன் ஆகும், அதை முடிச்சுன்னா ஐஷீட் வரும். இதே சைக்கிளிங் தான், ஆனால் நீங்கள் அந்த ஐஸில் போகிற மாதிரி வரும் நண்பா. ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேம் மாதிரி தான் ஐடியா பண்ணி போடலான்னு இருந்தேன், அப்புறம் என்னடா இதே போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் சரி கொஞ்சம் வித்தியாசமாக போடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து வேறு லெவல் ஒரு ஸ்டோரி கேமாக வச்சுருக்கேன் நம்ம. நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் அந்த கேம் என்ன இது எந்த மாதிரி விளாட்னு சொல்லி உங்களுக்கு போட்டுக்காங்கம்மா. இப்போது இந்த கேம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேட்காத கேம் பிளேயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.